ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கோவிந்தன் வீட்டில் லன்ச் என்னன்னு பார்க்கலாம். லன்ச்சு சுட சுட வடித்த சாதம், ஆவி வறக்க சுட சுட சாதம். அதற்கு நேர்த்து வைத்த மீன் குழம்பு. முத நாள் வச்சது தானங்க, மறுநாள் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு. அதனால் மீன் குழம்பு. இது முருங்கைக்கீரை வறுவல், கீரை வறுவல். சுகர் பேஷண்ட்டுக்கு வரகு ரைஸ். எனக்கு தாங்க அது, நான் அதே சுகர் பேஷண்ட்டு. வரகு ரைஸு, அதுக்கும் மீன் குழம்பு தான். இது என்னோடய மீன் குழம்பு. அதான் சொன்னேன் இல்லைங்க நேற்றுக்கு, கருவாட்டு மீன் குழம்புன்ட்டு. கருவாடு மீன் குட்டி குட்டியாக இருக்கும்ல, அது சுரக்காய், அப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பாயாசம்னு சொல்லலாம், கீருன்னு சொல்லலாம். ஜவ்வரிசி போட்டு கஸ்டர்டு பவுடர், சரிங்களா, வெண்ணிலா கஸ்டர்டு பவுடரை போட்டு ஒரு கீர் மாதிரி. இது நீங்கள் ஃப்ரிட்ஜிலையும் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நம்ம பசங்க ஃப்ரிட்ஜில் எல்லாம் வேண்டாம் ஜில்லுண்டு அப்படின்ட்டு நாங்கள் பாயாசம் மாதிரியே சாப்பிட்றோன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் அப்படியே வெளியிலே வச்சுருக்கிறேன். பாருங்கள், இப்போ தான் பண்ணேன். ஜவ்வரிசி போட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. அதே கஸ்டர்ட் பவுடர் நாட்டு சக்கரை போட்டு பண்ணியிருக்கேன். இது நாட்டு சக்கரை போட்டு பண்ணியிருக்கிறோம். இதுதான் இன்றைக்கி கோவிந்தன் வீட்டில் மதியம் சாப்பாடு. வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் இதுதான் சாப்பாடு. நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.